வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசி தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை, வியாபார அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது. குரு பார்வையில் இருக்காரு. குரு பார்வை அந்த 9ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள், அது உங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா எல்லாருக்குமே உங்கள் மூலமாக, உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக குழந்தை பாக்கிய பேரு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இது குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் இல்லை, திருமண விஷயமாகட்டும், வியாபார அனுகூலமாகட்டும், வீடு மனை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. கடல் கடந்து பயணிப்பதில் சிறு தடுமாற்றம் ஏற்படும். அது ஆனால் குலதெய்வ வழிபாடின் மூலமாக சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள், தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சுக அதிகரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். சுப செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்கள் வீட்டில் திருமண வயதில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு திருமண நிச்சயதார்த்தம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையின் காரணமாக சில தேவையற்ற பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதன் மூலமாகவும் அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு தன வரவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அவங்க பண்ணின தப்பை திருத்தி கொடுப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய, நண்பர்களின் ஆலோசனையும் அறிவுரையும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நண்பர்களின் அறிவுபூர்வமான சிந்தனை உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். புதாதித்ய யோகம் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு லாபத்தை ஏற்படுத்தும்.